என்னப்பா பார்க்கலன்னு சொல்ற? சோஷியல் மீடியால எவ்வளவு வைரலா பயிரிட்டு இருக்கு, பார்க்கலன்னு சொல்ற? எனக்கு எங்க பாஸ் டைம் இருக்கு? வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை, இதுக்கு நடுவில் டிவி சோஷியல் மீடியான்னு டைம் இல்லை பாஸ். பாஸ் பாத்துக்கங்க, செந்தில் நம்மளை விட ரொம்ப பிஸி. நான் அப்படி சொல்ல பெருமாள். உனக்கு என்ன, உன் குடும்பம் 10 கேப்ஸ்ல இருக்கு, டெய்லி ஒரு 1 hour அவங்களுக்கு ஃபோன் வச்சு சிரிச்சு பேசுறியா? ஆனா அப்படி இல்லை, இங்க இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். ஐயோ, இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டி வரல, அதுக்குள்ள இப்படியா? என்னப்பா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல பாஸ், அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என்ன பாஸ் இப்படி பேசுறான்? இவன் பேசுறத கேட்டா எனக்கும் கல்யாண ஆசை போயிடும் போல இருக்க. நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணம், புரிஞ்சுதா? இப்போ உன்னையவே உன்னை தூக்க சொன்னா உன்னால தூக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா ஒரு பிடிப்பு கொடுத்து உன்னை தூக்க சொன்னா உன்னால தூக்க முடியுமா? நம்ம எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததாண்டா கல்யாணம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டேன். இல்லையே, இது பிரதாபூத்தன் கிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன டயலாக் ஆச்சே. இல்லையே, அப்படியா? பேரு கூட நன்றி மீண்டும் வருக சொல்லிட்டாரா? எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு என்னப்பா, நல்லா கேட்டுக்கோ. நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். நம்ம நல்லா இருந்தா அதுவே பலருக்கு வெளிச்சம் அமையும். கரெக்டா? வெங்காயம் வெட்டுன்னு. வாங்க சோனியா மேம், எப்படி இருக்கீங்க? மிங்லி எப்படி இருக்காரு? உங்ககிட்ட சொல்லிட்டாரா? நானே நேர்ல கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். நல்ல விஷயத்த அப்பப்ப சொல்லிடணும். ஆமா, மிங்லி முழு சின்ன பையனா இல்ல உங்கள மாதிரி மிக்ஸா? முழு சின்ன பையன்தான். பாஸ் எங்க? இதோ அங்கதான் இருக்காரு, வாங்க. என்ன செந்தில், டெலிவரி எதுக்கும் போகலையா? இருந்தா போலாம்க்கா, அதான் இல்லையே. அப்புறம் பையன்லாம் எப்படி இருக்காங்க? உங்க வீட்டுல நூடுல்ஸ் தான் சொல்லுங்க. டேய் சும்மா இருடா, வேற நீங்களுக்கு எல்லாமே ஓகே. நீ சொன்ன மாதிரி சாப்பாடு தான் இன்னும் செட்டே ஆக மாட்டேங்குது. அவரோட சாப்பாட வீட்ல அண்டி பாத்துக்குவாங்க. முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஆமா சுகந்தி, எனக்கு பசியா தான் இருக்கு. அம்மா, இன்னைக்கு கடையில என்ன ஸ்பெஷல்? தெரியலையே. அத 2 பேருக்கும் எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். ஏய் செந்தில், நீ எங்க போற? வா, டெலிவரி எதுவும் இல்லைன்னு சொன்னல, உட்காரு. இல்லக்கா பரவாயில்ல. டேய் உட்காருடா, நான் உனக்கு பாஸ், இந்த அம்மா எனக்கே பாஸ், சொன்னதை செய், உட்காரு. அப்புறம் ஏதாவது பொண்ணு பாக்குறியா? Are you dating anybody? எல்லாரும் இதே கேள்வி கேட்டா பதிலுக்கா எங்கக்கா போவேன்? விடுமா, நானும் அவன்கிட்ட அதே கேள்விதான் கேட்டேன். நீயும் கேட்டா கொண்டு போயிடுவேன். இத பாருங்க, நம்ம சுத்தி உள்ளவங்களோட வாழ்க்கையில நாம தான் அக்கறையா இருக்கணும். நாளைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டதோ நடந்துச்சுன்னா நாம தானே கூட இருந்து பாத்துக்கணும். என்ன செந்தில்? வாஸ்தவம் தாக்கா, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. நீங்க கேக்குறீங்க, எனக்கு அமையல, பதில் சொல்ல முடியாம முழிக்கிறேன். டேய் உனக்கும் எல்லாம் அமையுண்டா, எங்களுக்கு அமையலையா? இது எனக்கே பத்தாது, ஆனா ஸ்ருதிக்கு கொடுக்காம சாப்பிட்டா அவ கண்டிப்பா கோச்சுக்குவா. ஸ்ருதி வேற என்னமோ படிக்கிறா, அப்படியே வேற இடத்துக்கு போய் இத சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்பி வந்துருவோமா? ஆனா இப்ப அவ என் குடும்பம் ஆயிட்டாளே, அவளுக்கு கொடுக்காம நான் எப்படி சாப்பிடுறது? Why are you staring at it and not eating it? Is there any problem? You want some? I'm on a diet. I'm keeping my body fit. I'm a sports person. It's just biscuits. No means no. Fine. பேசாம நானே சாப்பிட்டுருக்கலாம். கொஞ்சம் முகம் கொடுத்தா ஓவரா பந்தா காட்டுறா. நீ என்கிட்ட தோக்க போற நாள் நெருங்கிடுச்சு. எங்க உன் கனவுலையா? ஆணவத்துல ஆடாத ஸ்ருதி. எனக்கு ஆடலாம் தெரியாது, ஓட தான் தெரியும். உன்னை விட வேகமா ஓட தெரியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க.
நான் எதுக்கு நினைக்கணும்? நடந்தது தானே சொல்றேன். போன வருஷம் என்கிட்ட தோத்ததை மறந்துட்டியா? அதே இன்னும் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க போற? இப்ப நீ பாக்குற மேகா வேற. வேறனா என்ன சொல்ல வர? சும்மா பேசாத, போய் ட்ரெயின் பண்ணு. காம்படிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெடியா இரு. எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? இதுவே உனக்கு தெரியலையா? நான் தான் ஜெயிக்க போறேன், நீ வேணும்னா பாரு. நீ உண்மையாதான் சொல்றியா இல்ல என்ன குழப்ப கதை கட்டுறியா? அதெப்படி எனக்கு தெரியாம உனக்கு மட்டும் தெரியுது? உனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது, போக போக புரியும். நில்லு மேகா, உன்கிட்ட யார் சொன்னா? இங்க எவ்வளவு விஷயம் நடக்குது, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இவனுக்கு? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். What? You said you didn't want. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்ன கேட்டா இவன் இப்படி தூங்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் தூங்குறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது. உன்னை கடிப்பேன்டா. நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி மிங்லி கூட விளையாடலான்னு கூட்டிட்டு வந்தது யாரு? அப்புறம் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் எப்படி தூங்கலாம்? உனக்கு ஏன்டா இவ்வளவு பொறாம? நான் தூங்குனா உனக்கு என்ன? எல்லாம் அப்படிதான்டா. எங்க மிங்லி எழுப்பு பாப்போம். அசிங்கப்பட்டான் படி. ஏன் உன்னால மட்டும் முடியும்னு நினைக்கிறியா? இப்ப பாரு என் திறமைய. ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சுத்தி கூட சண்டை போடுறத விட்டுட்டு சமாதானமா போயிடலாமா? படி சிரிக்கிறான்டா. இழிச்சவன் சாப்பாடு கொடுப்பான்டா. சாப்பிடுப்பா. அம்மா, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்றேன்மா. அம்மா ஆசையா ஓட்டுறல, சாப்பிடுப்பா. இன்னும் சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. பெத்தவங்களுக்கு தன் குழந்தைங்க என்னைக்குமே சின்ன குழந்தைங்க தான். இன்னொரு வாய் சாப்பிடு. நான் முடிக்கலாமா? என்னடா இவ்வளவு மெதுவா சாப்பிடுற? அந்த வீட்டுல மெதுவா சாப்பிட கத்து கொடுத்தாங்களா? வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிட வேணாம்? அங்க என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சமா? ஆசை தீர சாப்பிட்டாலும் எப்போதும் மிச்சம் இருக்கும். நல்ல வேலை படியும் ஜூஸும் இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற சாப்பாடை அவங்க சாப்பிடுவானுங்க. அவங்க உங்க சாப்பாடை சாப்பிடுறாங்களா? வேற சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். ஆமா, அவங்களுக்கு தெரியாம வீட்டுல என்ன நடக்கிறது? நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ அவனுங்க நல்லா சாப்பிடுவானுங்க. இப்ப மிங்லி வேற இருக்கான், பாவம் அவன் தான் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுறான். மில்லியா? அது யாரு? மில்லி இல்லம்மா, மிங்லி. அப்பா ஒரு சீன பையனை ஃபாஸ்டர் சைல்ட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பையனா? என்னடா அவர் இவ்வளவு நல்லவனா இருக்காரு? அப்பா எப்பவுமே அப்படிதாம்மா. அவன் என் கூட தான் தங்கியிருக்கான். என்னன்னு தெரியல, எனக்கு அவன் கூட பேச என்னவோ தயக்கமாவே இருக்குமா. ஏண்டா, உனக்கு அவன் கூட ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, உண்மையா சொல்லணும்னா அவன் ஸ்ருதியை தான் எப்பவுமே வம்பு பண்ணிட்டு இருப்பான். அவனும் ஸ்ருதியும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. ஐயோ, அந்த பொண்ணா? அவ ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா கூட அவ்வளவு பிரச்சனை பண்ணுவா. இந்த பையனை சும்மா விடுவாளா? அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதுமா. அது மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிருந்தாவும் அவனோட நெருக்கமாயிட்டா. அவளுக்கும் சொல்லிக்கிறதுக்கு தம்பியோ தங்கச்சியோ இல்லைல்ல. இதெல்லாம் திடீர்னு நடக்கிறத பார்க்கும்போது என்னால அதை சரியாவே ஏத்துக்க முடியும். ஏய், அம்மா ஒன்று சொன்னா கேப்பியா? மாணிக்கமும் சோனியாவும் ரொம்ப நல்லவங்க. உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உன் மேல பாசமாவும் அக்கறையாவும் இருக்காங்க. என் சூழ்நிலை உங்க அண்ணன்களையும் உங்க அக்காவையும் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால தான் அந்த குடும்பத்துல உன்னை ஃபர்ஸ்ட்டை கொடுத்தேன். நான் உன்னை வளர்த்திருந்தா கூட இவ்வளவு நல்லா வளர்த்திருப்பேனான்னு சொல்ல முடியாது. அந்த பையன் இப்பதானே வந்திருக்கான். புது இடம், புது ஆளுங்க, புது பாஷை வேற. எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். நீ சாப்பிடு. அவங்க சொல்றதும் உண்மைதானே. நீ ஏன் மிங்லிய மூணாவது ஆளாவே பாக்குற? இல்ல பாட்டி, நானும் அவன மாதிரி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். டேய், நீ இன்னுமா அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்க? சீச்சி, எப்பயோ மறந்துட்டேன். மிங்லிய பார்த்ததும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. பழைய ஞாபகம் வந்துச்சுல்ல? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வந்த புதுசுல அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருப்பேன்.
யாருக்கிட்டயும் சரியா பேசாம எப்பவுமே அமைதியா. என்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அம்மாவை பற்றி, அசோக், தருணை பற்றி, யமுனாவை பற்றி. ஆமா, அவங்கள பத்தி உங்ககிட்ட தான் பேசினேன். நீங்க தான் அடிக்கடி அவங்கள பார்க்க கூட்டிட்டு போவீங்க, ஃபோன்லயும் பேச விட்டீங்க. வருண், உனக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட பேச முடிஞ்சது, அவங்கள போய் பார்க்க முடிஞ்சது. ஆனால் மிங்கிலிக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லையேடா. அவன் யார்கிட்ட பேசுவான், யாரை போய் பார்ப்பான்? அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாருடா இருக்காங்க? பாட்டி, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை. இங்க பாரு வருண், நான் அவனை என் சொந்த பேரனை எப்போவோ ஏத்துக்கிட்டேன். எனக்கு வருணை ரொம்ப பிடிக்கும். இப்ப மிங்கிலியையும் பிடிக்கும். அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன்டா. ஆமாம் பாட்டி, மிங்கிலி ஏன் தம்பி. நாம தான் அவனை நல்லா பார்த்துக்கணும். பாட்டி. வருண் அண்ணாவும் பாட்டியும் ஏதோ முக்கியமா பேசுறாங்களோ. நான் வந்ததுனால அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்களா? நான் இருக்கலாமா இல்ல போகணுமா? மிங்கிலி, You are talking to me? why are you not saying anything? I don't know. I really like you. I hope you like me too. I like your camera. Just the camera, not me. I like you too. பாண்டு எப்படி ஓடுறான் பாரு. இப்பதான் என் மனசுல உள்ள பாரம் ஊஞ்ச மாதிரி இருக்கு பாட்டி. என்ன சிவகாமி, மாலினி வர சொல்றா, என்னமோ பேசணும்னு சொல்றான்னு சொன்னேன். நீயும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன்னு நினைச்சேன். ஆமா சொன்னேன். அப்புறம் என்னையும் ஃபோன் பண்ணி என்னையும் வர சொல்ற. அப்ப கடையை யார் பார்த்துக்கிறது? குமார் பாத்துக்குவான். நீங்க என்ன வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காம வந்து உட்காருங்க. உங்களை அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்குது. கடையை எப்படி அவங்கிட்ட விட்டுட்டு வர்றது? அவன் கடையை வந்த வேலைக்கு வித்துருவானே. அவன் ஒன்றும் களவாணி இல்லை. நீங்க பதட்டப்படாதீங்க. ஏன் பதட்ட எனக்கு தாமா தெரியும். பால் மாவு வேற ஸ்டாக்ல குறைய போகுது. அப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா, நீ என்னம்மா சொல்லாம கொள்ளாம பொசுக்கன்னு வந்து இங்க உட்காந்துருக்க? உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்கு சொல்லிட்டு வரணுமா என்ன? அவளே குழப்பத்துல இருக்கா. அவகிட்ட போய் கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளாதீங்க. என்ன குழப்பம்? ஏமா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை வந்தாதான் உங்களை பார்க்க வரணுமா? என்னம்மா பிரச்சனை சொல்லுமா, எங்களுக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு சிவகாமி. நாம மறுபடியும் தாத்தா பாட்டி ஆக போறோமோ? ராசாத்தி, ஏன் ரெண்டு பேரும் என்ன இப்படி சோதிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ வாஸ் திங்கிங், நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்து தங்குறீங்களா? அம்மா, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளைக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. மளிகை பைய மறந்து வாசல்ல வச்சுட்டேன். அதுக்கே நடந்து பாருங்க பெரிய நாடகம். எல்லாரும் அவரே பத்தி யோசிங்க. யாராவது என்னை பத்தி யோசிக்கிறீங்களா? இந்த பாருமா, என் நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான்மா. அப்ப உடனே அங்க வாங்க. அவர் என்னன்னா அடிக்கடி வெளியே போறாரு. ஒரு பொண்ணு எவ்வளவு நேரம் தான் செவுத்தையை பார்த்துக்கிட்டு உட்கார்றது? எதுக்கு செவுத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? இப்பதான் என்னென்னமோ போன்லயும் டிவியும் வந்துகிட்டே இருக்க. பா, எனக்கு உங்க துணை வேணும்பா. உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும். புரியுதுமா, ஆனா என்ன ஆனா ஆவனான்ட்டு பொண்ணு ஏக்கத்தோட கேக்குறா. வரோன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு பெருசா வியாக்கணம் பேசுறீங்க. நாங்க வரோம்மா. சந்தோஷம் தானே? ரியலி? தேங்க்யூமா. பார்த்தது போதும். அது எப்படி?
எப்போதும் நீ சொல்லலாம். நான் தான் சொல்லணும், வேற யார் வந்து சொல்வா? அது அப்ப. ஆனா இப்ப நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கேப் கூடாது. சாரி. அதை கொஞ்ச நேரம் தான் ஆஃப் பண்ணி தான் வைங்களேன். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயம் தான், அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஆமாம்மா, ஆனால் அந்த சின்ன விஷயத்தை இப்போ நான் சால்வ் பண்ணோம். ஓகே, ப்ளீஸ் கிவ் மீ மினிட். ஓகே, ஐம் டன். ஸோ எங்கே விட்டோம்? கேப்பில் விட்டோம். கேப்பில். வாழ்க்கையில் ஏன் என் கையை பிடிச்சுன்னு ரிக்ரெட் பண்ணுறீங்களா? ரிக்ரெட் தான். முன்னாடியே உன் கையை பிடிக்கலன்னு ரிக்ரெட் தான். பாரடா, இப்படியும் ராஜனால பேச முடியுமா? ராணி அருகில் இருந்தால் ராஜாவால் இப்படியும் பேச முடியும், இதற்கு மேலும் பேச முடியும். துளசி, பேரை மாற்றி சொல்லாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a figure of speech மா. பேரில் என்ன இருக்கு? பேரில் தான் எனர்ஜி இருக்கு, அது கூப்பிட தான் எனர்ஜி கூடும். சரி, துளசி துளசி துளசி. ஏன் துளசிக்கு இப்போ என்ன வந்துச்சு? துளசிக்கு ஒரு சாரி. இப்போ என்ன பண்ண? யார் ஃபோன் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. வேற யாரு? உங்க பிரியமான பிசில தான். இத்தனை மணிக்கு உங்ககிட்ட பேச அவளுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? அது அவகிட்ட பேசினா தானே தெரியும். அதுக்குள்ளதான் ஃபோனை வீசிட்டிய. ஃபோனை தானே வீசினேன். என்னமோ அவளே வீசின மாதிரி பேசுறீங்க. How I wish. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? You know what? I'm answering the call. நான் முக்கியமா இல்லை, அந்த கால் முக்கியமா? எனக்கு அந்த கால் தான் முக்கியம். அவ ஃபோன் அடிக்கிறானா வேலை சம்பந்தமா தான் இருக்கும். அப்ப நான் முக்கியம் இல்லையா? நீ முக்கியம் தான். நீ முக்கியம் தான்மா. நான் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியமா இருக்கக்கூடாது. வா ஸ்ருதி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போறேன். ஆமா, வருண் அண்ணா எங்க காணோம்? அவரு கூட ஜாலியா கதை பேச போறேன். பாட்டி, எனக்கு பசிக்குது. தோசையா? இதுதானே அந்த தமிழ் பேன் கேக். ஓகே, சட்னி சாம்பார்லாம் ஊற்றிக்கோங்க, வந்துடுறேன். சட்னி சாம்பாரா? இதை இப்படிதான் சாப்பிடணுமா? ஓ, மேல ஊத்தி. ஓகே ஓகே ஓகே. குடு குடு குடு. இந்தானே. இவர் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம். ஓ, இவரும் ஸ்ருதி மாதிரி மேல ஊத்தி சாப்பிட்றாரு. ஓகே ஓகே, நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். இது கொஞ்சம் இப்படி. கரெக்டா? சரி, ஓகே. கையில எப்படி சாப்பிடுறாங்க? நமக்கு இருக்கவே இருக்கு ஃபோக் அண்ட் ஸ்பூன். வெட்டுவோம். என்ன தேய்ச்சிக்கிட்டே இருக்கு? இப்படியே போனா நாளைக்கு தான் சாப்பிட்டு முடிப்பான், இல்லைண்ணே? அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். இந்த தோசையை நான் எப்படியோ சாப்பிட்டே ஆகும். இதை வச்சு உன் vlogக்கு கான்டென்ட் பண்ண போறியா? இதையே எனக்கு தோணவே இல்லை. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலையே. அப்பாடா, கிரேட் எஸ்கேப் தோசை. படி, அவன் தோசையை சாப்பிடல. டேய், அவன் தோசைக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுறான்டா. நான் ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன். நீ என்னைக்குடா வெஜிடேரியனா இருந்திருக்க? டேய், சாப்பாடுடா. எப்படி இருந்தா என்ன? வா சாப்பிடலாம். நீயே சாப்பிடு. டேய், பாட்டி கிச்சன்ல கீழே ஏதோ போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? மிங்லி, நவை. ஓகே, வெயிட், ஐ ஃபீட் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. சூப்பர் பாட்டி. இப்போ எதுக்கு அவனுக்கு மட்டும் ஊட்டுறீங்க? பாவம் பிள்ளை, பசியா இருக்கான். எவ்வளோ நேரம் தான் சாப்பாட்டை முன்னால வச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துருப்பான்? அதுக்காக ஊட்டணுமா? அவனுக்கு ஊட்டினா உனக்கு என்ன? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ தான் 2 தோசை சாப்பிட்ட இல்ல? தோசை செம்மையா இருக்கு. She eat 2 தோசை. What? 2? So fast. பாரு, நான் எல்லாரும் வெறுக்கிறாங்க. நீ தான் டயட்ல இருக்க ஆளா? நம்மளும் இனிமே கையை யூஸ் பண்ண கத்துக்கணும். 2 தோசை எப்படி அதுக்குள்ள சாப்பிட்ட? இப்போதைக்கு வாயை மட்டும் யூஸ் பண்ணுவோம். பாட்டி சூப்பர். தேங்க்யூ பாட்டி.